Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன டிப் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அத பத்திலாம் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காமனா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து யூடியூப்ல வந்து ஏதாவது வந்து அப்டேட் வந்து வரும்போது அந்த அப்டேட் மூலம் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட அப்டேட் சில நேரங்கள்ல வரும். அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் வந்து நம்ம சேனல்ல ஒழுங்கா வீடியோ போடுறது இல்லையா, அதனால சொல்லல, சாரி. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சொல்றேன். இப்போ எங்க இருக்கு என்ன ஏது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெமோ மூலமா காமிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ மூலமா அதை வந்து பண்ணி காமிச்சிட்டு இதனால எப்படி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும் அப்படிங்கறத சொல்றேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோலேயே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பண்ணியிருக்கேன். எந்த வீடியோவுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு இது வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பழைய வீடியோ எடுத்து சும்மா உங்களுக்கு டெமோ வந்து காமிக்கிறேன். நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இப்போ நான் வந்து இது ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ, அதனால எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நான் வந்து பண்ணுறேன். சரியா? ஸோ அதுக்கு வந்து இப்போ எடிட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம்னா நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கம்யூனிட்டின்னு இருக்குது பாருங்கள். கொலாபரேஷன், கமெண்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் ரீமிக்சிங் இருக்குல்ல, இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை டச் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ வந்து நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமெண்ட் வந்து இதில் ஹூ கேன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்து இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, நார்மலாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம வைக்க முடியும். இல்லை சில பேர் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா பர்டிகுலர் அவங்கள மட்டும் நம்ம வந்து பிளாக் பண்ணி போட்டோம்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து முன்னாடி இருந்த விஷயம் தான். இல்லைன்னா டோட்டலி கமெண்ட் பாக்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வந்து வைக்க முடியும். ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த புதுசாக இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஹூ கேன் கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் இப்போதைக்கு எனி ஒன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க் நம்ம டச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து வருது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், அதாவது உங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது மெம்பர்ஸ் மட்டும் தான் கமெண்ட் பண்ண முடியும். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுதான் இந்த அப்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இப்போ ஒன் டே அப்படின்னு காமிக்குது. அதில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஜஸ்ட் டச் பண்ணிக்கலாம். உடனே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இதில் எனி டியூரேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இருக்குது. அதாவது இப்போ உங்கள் சேனலில் வந்து ஒருத்தங்க வீடியோ பார்க்குற ஒருத்தங்க வந்து உடனே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அவங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியும் இந்த எனி டியூரேஷன் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour அப்படின்னா அவங்க வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 hourக்கு அப்புறம் தான் கமெண்ட் வந்து பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 dayனா அவங்க வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அப்புறமா தான் கமெண்ட் பண்ண முடியும். லாஸ்ட் 1 வீக்னு கொடுத்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அவங்க வந்து கமெண்டே பண்ண முடியும். ஸோ இதில் எது வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1 day அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ பேக்கில் போயிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கலாம். பேக்கில் வரலாம். வந்துட்டு இங்கே சேவ் இருக்குல்ல, இதை கொடுக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி யூடியூப் டிப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சேனலாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லக்கூடிய சேனல், இல்லை வந்து ஒரு பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கலாம், ஏதோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஒருத்தங்கன்னா, அதில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரலாம். எப்படி வரலாம்னா, அவங்களுக்கு இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு டவுட் வருது யூடியூப் சேனல் பற்றி, அப்போ வந்து என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம வந்து இவங்கள்ட்ட கமெண்ட்ல கேட்போம், ஆன்சர் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுடைய தேவைக்காக நம்மளுக்கு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண ஆகணும், அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால வேற வழி இல்லாமலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லக்கூடிய சேனலாக இருந்தாலும் உங்ககிட்ட ஏதோ ஒரு டவுட் கேட்கணும் அதை பற்றி அப்படின்னா கூட அவங்க கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து டவுட்டை கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருட்களை வந்து விற்கக்கூடிய ஒரு சேனல் இல்லை வேற ஏதோ ஒரு ரிவ்யூ வந்து ஒரு பொருளை பற்றி போடுறாங்க அப்படின்னா கூட அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் வந்து வரும் பார்க்கக்கூடியவங்களுக்கு. ஸோ அவங்க டக்குன்னு கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கமெண்ட் பண்ண முடியாது. என்ன இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கமெண்டே பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் கூட கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு.
ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அதாவது நான் சில வீடியோக்கள் போட்டு அதில் கட்டாயமாக ஏதாவது அவங்களுக்கு கேட்கணும்னு இருக்கிறவங்க வேறு வழியில் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட்டு உங்கள் சேனல் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட் சும்மா ஏதோ போட்டுட்ருக்கோம், பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நம்மகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஸ்ரீஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.